சார் சர்ச்சை இன்னும் முடிவுக்கு வரவில்லை அப்படின்னால் சார் எந்த ஒரு இதுவுமே சர்ச்சையை நாம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் சார். வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. நாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கணும். முதலமைச்சர் அவர் முடிவை செய்திருந்தால் சுப்ரீம் லீடர் டிஎம்கே பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சுப்ரீம் லீடர். ஸோ அவர் முடிவு எடுத்திருந்தால் நிமிஷமாக எந்த ஒரு ஆக்ஷன் வேணாலும் எடுத்திருக்கலாம். ஸோ இப்போ என்ன இவங்க கேட்டிருக்காங்க, ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அது கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்துக்கு, முதல்வர் ஸ்டாலின் கீழே இயங்கும் அரசாங்கத்துக்கு ஒரு அடி என்று தான் நான் கருதுவேன். என்ன அப்படின்னால், ஏங்க அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை, என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த அளவுக்கு பேசியிருக்கார். அவர் பேசுறது எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். யார் பொன்முடி பேசுகிறத பேச வேண்டாம், ஓகே. ஆனால் ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு எல்லா தலைவர்களும் பேசியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே கனிமொழி அவர்களும் பேசியிருக்காங்க. இதில் கருத்து வேறுபாடே இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறச்ச ஏன் ஆக்ஷன் எடுக்க தயங்குறீங்க? என்ன தயக்கம்? நீங்கள் இது பண்ணது நாங்கள் ஆக்ஷன் எடுத்து விட்டோம், டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் நோ நோ நோ, அது போகாதுங்க. அவர் இன்றைக்கி எதாவது பதவி வகிக்கிறாரா? ஆமாம், பதவி வகிக்கிறார். இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கார். அதில் எங்க உங்கள் தயக்கம்? அதுலேருந்து ஏன் நீங்கள் எடுக்கவில்லை? இது வேறு யாராவது ஒருத்தர் இது என்ன சொல்கிறாங்க, இந்துக்களை மட்டும் இல்லை, இந்துக்களுடைய குறியீட்டை மட்டும் இல்லை, பெண்களுடைய அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன் அதுவும் நடந்திருக்கு. அவ்வளோ பெண்கள் உட்காண்டிருக்க அந்த இதில் நீங்கள் பேசியிருக்கீங்க. இது பேசும்பொழுது எந்த அளவுக்கு அவங்க பெண்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க வெளியில் சொல்ல முடியாமல் அப்படின்னு இருக்கு. ஸோ அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன்னா அந்த இதுக்கு எங்கே ஒரு இது கூட ஆக்ஷன் எடுக்கவில்லை. இது தானாக ஹைகோர்ட்டு ஜட்ஜு இவர் கேட்டிருக்கிறது. அதுவும் என்ன கேட்டிருக்காரு என்னன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்லை நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை என்றால் சுவமாட்டோ வி வில் டூ இட், நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு போனால், நேற்று கூட தமிழ்நாடு இந்த கேபினெட் இது நடந்தது. அந்த ஸ்பேஸ் செக்டார் பாலிசியெல்லாம் இவங்க இது அப்ரூவ் பண்ணி இது பண்ணாங்க. அதில் கூட பேச்சு வந்தது, 2 சீனியர் மினிஸ்டர்ஸை ஸ்டாலின் அவர்கள் கண்டித்து கொண்டார் அப்படின்னு. அந்த சீனியர் மினிஸ்டர்னால் அது ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் துரைமுருகன் அவர்கள் அப்படின்னு பேச்சு வந்தது. இது அஃபிஷியலாக எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது, ஆனால் பேச்சு அதுதான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏன்னா துரைமுருகன் அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் அவங்கள குறித்து கொஞ்சம் இதுவாக பேசினார். அதுக்கப்புறம் இவருடைய பொன்முடி அவர்களுடைய பேச்சு வெளியில் அதுக்கப்புறம்தான் அவர் சொன்னார், நான் தவறாக பேசிவிட்டேன். அதாவது பொன்முடி அவர்களை கட்சி பதவியிலிருந்து நீக்கினதுக்கு பிறகு எக்ஸாக்ட்லி நானும் அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னாங்க. அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் போன வருஷம் செப்டம்பர் அக்டோபர் என்னமோ ஞாபகம் இல்லை, அவர் இந்த ஸ்கூலில் போயிட்டு இந்த பூர்வ ஜென்ம கர்மா அதுன்னு சொல்லிட்டு அந்த கர்ம வினைகள் தான் இன்று இவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோன்னு பேசினார். அதுவும் அந்த மாதிரி பேசுறது அதையும் நான் கண்டிப்பேன், தவறு. மாற்றுத்திறனாளிகள் மனது புண்படுத்தப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அன்றைக்கி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிங்க, 1 மாதம் உள்ளே வச்சிங்க. இன்றைக்கி இவங்க மேலே இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் சார்? இவங்க ப்ரிவிலேஜஸ், வாட் எவர் தி ப்ரிவிலேஜஸ் தே ஆர் என்ஜாயிங். மினிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க, பதவி, அந்த பதவியே மினிஸ்டர் ஒரு பெருமிதம், ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாம் இருக்குது. அண்ட் ப்ரிவிலேஜஸ், பவர் யூ ஆர் என்ஜாயிங். அதே நீங்கள் எடுக்கலை, நிமிஷமாக அதை எடுத்துருக்கலாமா சார்? அதை நீங்கள் எடுக்கவில்லை. எடுக்காதான் இப்போது ஸ்டாலின் அரசாங்கம், ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு எல்லா விதத்துலேருந்தும் இவர் இப்போ என்ன தோன்றிருக்கு அப்படின்னா, மக்கள் மனதில் இந்த அளவுக்கு தாக்கம் இருந்தால், இந்த தாக்கம் 2026 எலெக்ஷன்லேயும் நமக்கு தாக்கம் இருக்குமா அப்படின்னு தோணியிருக்கலாம். அதை வச்சு ஒரு கண்டித்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேபினெட்டுக்குள்ளே கண்டித்தீங்கனால் மக்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும், இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை நான் முதலமைச்சர், நான் கட்சியின் தலைவர், நான் இதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறேன், அடுத்து நீங்கள் பார்த்துட்ருங்க, இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்போம், அந்த மாதிரி சொன்னார் வச்சுங்க, மக்கள் எல்லாருக்கும் இது இருக்கும். அதை தவிர மற்ற இவங்களுக்கும் அதில் ஒரு அச்சம் இருக்கும், நாளைக்கு நமக்கும் இதே இது தானோ,
இல்லைன்னா இப்போ என்ன தோன்றதுன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் இவர் கண்டிக்க மாட்டார். அதனால் இவருக்கு அந்த அளவுக்கு இது இல்லையா, அதிகாரம் இல்லையா, இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் போயிடுதா, அப்படிலாம் பேச்சு வருது. அந்த பேச்சு என்ன, இவரை தாக்குறது, பர்சனலாக ஸ்டாலின் அவர்களை தாக்குறது. இதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னா இல்லை, ஐ எம் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் தி பவர், ஐ எம் கண்ட்ரோலிங் அப்படின்னு இவருக்கு இருந்தால் வெளிப்படையாக ஆக்ஷன் எடுக்கணும், கொண்டு வரணும். அண்டு சாதாரண குடிமகன் அவனுக்கு என்ன இருக்கோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாதாரண குடிமகன் அந்த இது இவருக்கும் இருக்கணும்.